ஏஞ்சல் மேடம் நான் வந்து இன்வைட் பண்றேன். ஏஞ்சல் மேடம் வந்து இந்த ட்ரைனிங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எல்லாம் ரொம்ப கவனமா கவனிங்க. ஏஞ்சல் மேடம் ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க் யூ விஷுவல். Thank you. Thank you so much, sir. Okay, good morning, friends. என்னோட நேம் ஏஞ்சல் ஜோசப், வெஸ்டேஜ்ல டைமண்ட் டைரக்டர் அப்படிங்கிற லெவல்ல இருக்கேன். ஸோ இன்னைக்கான ட்ரைனிங் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேஸ்ட் ஆன் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் இன்னைக்கு ட்ரைனிங். ஸோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் உடைய பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா Q&A இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, ஸோ நீங்க சொல்ற சிம்டம்ஸ் வச்சு அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிருக்கோம். இந்த மாதிரியே நிறைய ட்ரைனிங் பார்த்திருக்கோம். பட் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா பாத்தீங்கன்னா என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கிற நிறைய பேர், சரிங்களா, கேட்கறவங்க என்னன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால இது வந்து காமனா ஓகே எல்லாருக்குமே இருக்கும். நம்ம எல்லாருக்குமே வந்து இதோடைய ஒரு கிளாரிட்டி கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியா நம்ம கிட்ட வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது சீக்கிரமா நம்ம எடுக்கலாம். கரெக்டுங்களா? ஏன்னா சில நோய்கள் வந்து லேட்டா ரொம்ப வருஷமா அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு புரிதல் அவங்களுக்கு தெரியாம இருக்கும். இது இத்தனை நாள் நான் எடுக்கிறேன், எனக்கு வந்து சரியாகல அப்படின்னும் போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்ன மாதிரியான பிரச்சனைகள்ல அவங்க கிட்ட இருக்கு. அப்போ நம்ம எப்படி வந்து அதை ஈஸியா அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஒவ்வொருத்தராலையும் ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட் ட்ரெயினரை தான் போய் டிபெண்ட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது இல்லாம டீம்ல இருக்க எல்லாருமே நீங்க இப்போ நியூவா ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான ஒரு ட்ரைனிங் தான், சரிங்களா? எல்லாருமே வந்து நோட் அண்ட் பென் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 50+ பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் வந்து ஜஸ்ட் ஒரு கீ பாயிண்ட், சரிங்களா? சோ நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப கவனமா பாருங்க. இது வந்து காமனா இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த சப்ளிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல போறது கிடையாது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஒரு சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறோம்னா அதை நம்ம எதை பேஸ் பண்ணி அதை ரெஃபர் பண்ணுவோம், என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு, ஒரு சில நோய்களுக்கு இந்த சப்ளிமெண்ட் கொடுக்கலாமா, ஏன் ஒர்க் அவுட் ஆகல, இப்படிங்கிற மாதிரியான சில ஆன்சர்ஸ் வந்து நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ கவனமா இந்த ட்ரைனிங்கை பாருங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, நம்ம வந்து சப்ளிமெண்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப டார்க்கான பிளேஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாது. கொஞ்சம் வெளிச்சமான இடத்துல தான். சிலவங்க பாத்தீங்கன்னா அந்த அரிசி பருப்பெல்லாம் இருக்கிற ஸ்டோர் ரூம்ல போய் நம்ம வச்சுட்டோம்னா அந்த இடத்த நம்ம எப்பவுமே வந்து ஓபன் பண்ண மாட்டோம். ஸோ ரொம்ப க்ளோஸ்டா இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஆக்சிஜன் அப்படிங்கிறது சப்ளை ரொம்ப போகாது. பட் எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரொம்ப தேவை, சரிங்களா? ஸோ அதனால லைட் இருக்கிற இடமா பார்த்து உங்களுடைய சப்ளிமெண்ட்ஸை நீங்க பிளேஸ் பண்ணும்போது ஒரு ஹாலோ இல்ல ஒரு பெட்ரூமோ இல்ல நம்ம கிச்சன்லயோ நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ஒரு இடத்துல நம்மளோட சப்ளிமெண்ட் அப்படிங்கிறத பிளேஸ் பண்ணணும். அதுக்குன்னு வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கிற பக்கத்துல போய் நம்ம வைக்க கூடாது. எக்ஸாம்பிள் பிளாக்ஸ் ஆயில் உருக்கிடும், சரிங்களா? சோ அந்த பாட்டிலுக்குள்ளதான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து ஹாட்டான பிளேஸ்ல வைக்காம லைட்டா, அதுக்குன்னு எல்லார் வீட்லயும் 24 ஹவர்ஸும் நம்ம ஃபேனோ ஏசியோ போட்டு வச்சிருக்க முடியாது. பட் ஒரு காற்றோட்டமா இருக்கிற இடத்துலயும் லைட் இருக்கிற இடத்துலயும் நம்மளுடைய சப்ளிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம பிளேஸ் பண்ணி வைக்கணும், சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க இருக்கிற இடத்துல நம்மளுடைய சப்ளிமெண்ட்டை வைக்க வேணாம். ஏன்னா திடீர்னு சில குழந்தைங்க எடுத்து அதை வாயில போட்டுக்கிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ராவா, சரிங்களா? ஏன்னா யூஸ்வலா நம்ம சப்ளிமெண்ட் ரெஃபர் பண்றது 12+ ஏஜ்ல தான். ஸோ ஒரு 12+ ஏஜ்ல இருக்கும் போது அவங்களுக்கு தெரியும் இது வந்து சப்ளிமெண்ட் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். இல்ல ஏதோ ஒரு மாத்திரை மருந்து அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்ப்பாங்க. அதை எடுத்து ஈஸியா வாயில போட மாட்டாங்க. இதே ஒரு சின்ன குழந்தையா இருக்குன்னா சாக்லேட் அப்படிங்கிற நினைச்சு கூட வாயில போட்டுடலாம். ஸோ அதிகமா எடுத்துக்கும் போது அந்த குழந்தைக்கு அந்த சப்ளிமெண்ட் ஏதாவது அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சப்ளிமெண்ட் ரெஃபர் பண்றது கிடையாது. அதிகமான சத்து, அதிகமான சாப்பாடு, இப்போ ஒரு 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 பிளேட் சாப்பாடை ஒரு குழந்தைக்கு கொடுத்தா என்ன ஆகும்? ஒத்துக்காது, கரெக்டுங்களா? அதுக்கேத்த மாதிரி ஒரு ஹாஃப் பிளேட்டோ இல்ல கொஞ்சமோ தான் நம்ம கொடுப்போம். 2 இட்லி கொடுக்குற இடத்துல 10 இட்லி கொடுத்தோம்னா ப்ராப்ளம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள வராம இருக்கணும் அப்படின்னா கீப் ரீச் அவுட் ஆஃப் சில்ட்ரன், சரிங்களா? சோ பிள்ளைங்க இருக்கிற இடத்துல கீழே அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் பாட்டில பிளேஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட சப்ளிமெண்ட் பாட்டில சிலிகான் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஒரு கவர் மாதிரி ஒண்ணு இருக்கும், சரிங்களா? ஒரு ஒயிட் கலர் கவர்ல அது மேல வந்து சிலிகான் ஜெல் அப்படின்னு எழுதியிருக்கும். சோ அது உள்ள இருக்கும் எல்லா சப்ளிமெண்ட்ஸ்குள்ளயுமே. பிரைம் கேட்டகரியில பாத்தீங்கன்னாலும் சரி, இல்ல மத்த எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வெஸ்லிம் கேப்சியூல்லயும் இருக்கும், இல்ல ஆயுஷ் சாந்தி ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னாலும் அதுலயும் இருக்கும். எதனால அந்த சிலிகான் ஜெல் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு கேப்சியூல் இன்னொரு கேப்சியூல் கூட ஒட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு, அதாவது அட்டாச் ஆகக்கூடாது, செப்பரேட்டா இருக்கணும் ஒவ்வொரு கேப்சியூலும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த சிலிகான் ஜெல் போட்டிருக்காங்க. அந்த பாட்டில்ல இருக்கிற அந்த சப்ளிமெண்ட்குள்ள இருக்கிற கம்ப்ளீட்டா 30 கேப்சியூல்ஸோ 60 கேப்சியூல்ஸோ ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் அந்த சிலிகான் ஜெல்ல த்ரோ பண்ணக்கூடாது. அந்த ஒன்ஸ் அந்த பாட்டில் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டணும். ஏன்னா சில குழந்தைங்களா இருக்கிறவங்க அதை வந்து எடுத்து என்ன அப்படிங்கறத பார்ப்பாங்க, ஏதாவது வாயில போடுவாங்க, அதெல்லாம் வேண்டாம், கெமிக்கல் அந்த மாதிரி, சரிங்களா? சோ அதனால அது வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு பிளேஸ்ல ப்ராப்பரா வந்து டிஸ்கார்ட் பண்ணணும், சரிங்களா? சோ சிலிகான் ஜெல்ல வந்து நம்ம கண்டினியூஸா அந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் நம்ம அந்த ப்ராடக்ட் வந்து உள்ளதான் சிலிகான் ஜெல் இருக்கணும், சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் ஆலோவேரா எடுக்கிறீங்கல்ல, ஃபிளாக்ஸோல் எடுக்கிறீங்க. ஒன்ஸ் நம்ம ஓபன் பண்ணி அந்த டைம்லயே என்ன பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். சரிங்களா? இல்ல அப்படின்னா வெளியில பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற டெம்பரேச்சருக்கும் அந்த பாட்டிலுக்குள்ள இருக்க டெம்பரேச்சருக்கும் வேரியேஷன் இருக்கு. வெளியில நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதுக்குள்ள போயிட்டு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? சோ அதனால ஒன்ஸ் யூஸ் பண்ணதுமே இமீடியட்டா அந்த பாட்டில வந்து டைட்டா க்ளோஸ் பண்ணி எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம பிளேஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து டோசேஜ் அப்படிங்கறத ப்ரிஃபர் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் வெஸ்லிம் கேப்சூல்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒபீஸா இருக்கிறீங்க, இல்ல ஓவர் வெயிட்டா இருக்கீங்க, ஒரு நாளைக்கு 2 இல்ல 3 எடுக்கிறீங்க. இப்போ மார்னிங், ஈவினிங், நைட் 3 டைம்ஸ்மே பிஃபோர் ஃபுட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்றோம் அப்படின்னா, ஒருவேளை அன்னைக்கு நீங்க வந்து எங்கேயாவது வெளியில கல்யாணமோ இதுக்கோ நீங்க வந்து தூரமா போயிட்டீங்க, அந்த டோசேஜ் வந்து அன்னைக்கு உங்களால எடுக்க முடியல, கையில நீங்க எடுத்துட்டு போல. சோ நெக்ஸ்ட் டே ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து டபுள் த டோசேஜ் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. சரிங்களா? அன்னைக்கு எந்த டோசேஜ் நீங்க எடுத்திருக்கீங்களோ அன்னைக்கு முந்தின நாள் விட்டுட்டீங்க அப்படின்னா விட்டுருங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. அடுத்த நாள் வந்து நான் 6 கேப்சூலா எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்க கூடாது. அந்த மாதிரி எல்லாம் ஹெவி டோஸ் வந்து எடுத்துக்கவே கூடாது. சரிங்களா? நீங்க வெளியில ஒரு அலோபதிக் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இதுல வராது. அதுல எல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், நம்ம ப்ராப்பரா எடுத்துட்டு போயிருவோம். சோ இங்க சப்ளிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டபுள் த டோசேஜ் வந்து எப்பவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்றதுனால உங்களுக்கு இமீடியட்டான ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா வராது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்ளிமெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 3 to 6 மந்த் அந்த சப்ளிமெண்ட்டை வந்து கண்டினியூஸா கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ சில நாள் ஒரு நாள் எடுக்கிறது, 9 நாள் மறக்கிறது, அடுத்த நாள் எடுக்கிறது, அப்புறம் திடீர்னு மறந்துடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை யூஸ் பண்றதுனால எந்த ஒரு பிரோஜனமும் இருக்க போறது கிடையாது. சோ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே கண்ணுல படுற ஒரு இடத்துல, இப்போ விமென்ஸா இருக்கீங்கன்னா ரெகுலரா நம்ம கிச்சன் யூஸ் பண்ணுவோம், இல்ல பெட்ரூம் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணுவோம். நைட்டு தான் சப்ளிமெண்ட் எடுக்கிறோம்னா நம்ம லைட் பக்கத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி அந்த சப்ளிமெண்ட் எடுத்து வாயில போட்டுப்போம். கரெக்ட்டுங்களா? அப்ப எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு சப்ளிமெண்ட்டை நம்ம ரெகுலரா கன்சிஸ்டன்டா எடுத்தாதான் நம்மளுக்கு வந்து அதோட ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல எடுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ அந்த டைம்ல கரெக்டா வந்து அதை ஃபாலோ பண்ணணும். அப்பதான் வந்து பிளட்ல வந்து மிக்ஸ் ஆயிட்டு தான் ஒர்க் பண்ணும். சப்ளிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க சாப்பிடுற சாப்பாடு முதல் கொண்டு எல்லாமே வந்து பிளட்ல தான் மிக்ஸ் ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்போ சப்ளிமெண்ட்டுமே அப்படிதான். சோ சொல்ற விஷயங்களை வந்து ப்ராப்பரா அந்த டைம் பீரியட், இப்போ மார்னிங் 8 o'clock எடுக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு 6 hours கேப்ல எடுக்கிறீங்க, இல்ல 8 hours கேப்ல எடுக்கிறீங்க, 3 டைம்ஸ் எடுக்கிறீங்கன்னா கரெக்டா அந்த ரொட்டீன்ல எடுக்கும் போது உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிலவங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிட்னி இஷ்யூஸ் இருக்கு, இல்லைன்னா வந்து மத்த பிரச்சனைகள், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, இப்படிலாம் இருக்குன்றவங்க ஆல்ரெடி நீங்க வந்து ஏதாவது ஒரு ட்ரக்ஸ்ல இருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? நீங்க வந்து சித்தால எடுத்துட்டு இருக்கலாம், இல்ல அலோபதிக்ல எடுத்துட்டு இருக்கலாம். அதெல்லாம் எந்த காரணத்தை கொண்டும் வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதனால நான் அதை ஸ்டாப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து நடக்கவே கூடாது. சரிங்களா? கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த மெடிசன்ஸ்ன்றத கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், இன்க்ளூடிங் வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட். சோ வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் எடுக்கிறது மூலமா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 10 மாசம் ஆக போது அதுக்கு ரிசல்ட் வருது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு 8 மாசத்துலயோ இல்ல 5 மாசத்துலயோ உங்களுக்கு வந்து ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஃப் சப்போஸ் இப்போ வந்து வெஸ்லிம் ரேஞ்ச் வந்து எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல வெஸ்லிம் கேப்சூல் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நிறைய ஃபுட்டு சாப்பிடுவேன், நான் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துப்பேன், எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன், சாப்பிட்டு தூங்குவேன், எந்த ஒரு விஷயமே நான் வந்து எக்ஸ்ட்ராவா நான் பண்ண மாட்டேன், ஆனா சப்ளிமெண்ட் மட்டும் எடுத்துப்பேன் அப்படிங்கும் போது நம்மளுக்கு பெரிய ரிசல்ட்டை வந்து இமீடியட்டா நம்ம பார்க்க முடியாது. சப்போஸ் நீங்க வந்து இப்போ வெஸ்லிம் கேப்சூல் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்னிங் ஒரு வாக்கிங்கோ இல்ல ஜாக்கிங்கோ ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், இல்லைன்னா வாக்கிங், ஃபுட் டயட் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு 5 இட்லி சாப்பிட்ட இடத்துல ஒரு 4 இட்லி, அந்த மாதிரி குட்டி குட்டியா அவங்களுடைய ஹெல்த் வந்து அவங்களுடைய ஃபுட்டோட சேர்த்து நீங்க வந்து கரெக்டா பேர் பண்ணும்போது பெஸ்டான ரிசல்ட் அப்படிங்கிறது நான் கிடைக்கும். எக்ஸாம்பிள் நான் அது சொன்னேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஹார்ட் ப்ராப்ளமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, நான் வந்து ஃபிளாக்ஸ் ஆயில் எடுக்கிறேன், ப்ரோகார்ட் எடுத்துட்டு இருக்கேன், இன்க்ளூடிங் எல்லாச்சினும் எடுக்கிறேன், பிளட் ப்ரெஷர் இருக்கு, ஆனா நான் வந்து ரெகுலரா வந்து மட்டன் சாப்பிடறத என்னால வந்து கம்மி பண்ணவே முடியாது, ஆயில் ஃபுட்ஸ் நான் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னா ரிசல்ட் வராது. இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகும் போதே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்னென்ன மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், ஃபுட் வந்து எப்படி நீங்க எடுத்துக்கணும், சால்ட் எப்படி எடுத்துக்கணும், தண்ணி எவ்வளவு எடுத்துக்கணும், இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த விஷயத்த நம்ம எந்த காரணத்தை கொண்டும் வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதனால எனக்கு எந்த பயமுமே இல்லாம நான் வந்து மட்டன் அதிகமா எடுத்துப்பேன், இல்லைன்னா நான் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமா எடுத்துப்பேன் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து அட்வர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். எதனால? சப்ளிமெண்ட்னால இல்ல, நம்ம எடுத்துக்கிற ஃபுட்னால. சரிங்களா? சோ அதுல வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிலவங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும், நியூவா ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா
ஆல்ரெடி வந்து வேற ஏதாவது நீங்க ஏதாவது எடுத்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி, அதாவது வெஸ்டேஜ் இல்லாம வேற ஏதாவது நீங்க எடுத்திருக்கலாம். அதை வந்து நீங்க கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆனா ஸ்டாப் பண்ணதும் பாத்தீங்கன்னா திரும்ப என்ன பண்றது, எக்ஸாம்பிள் ஒரு வெயிட் லாஸ் ப்ராடக்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க கண்டினியூ பண்ற வரைக்கும் நல்லா இருக்கும். ஆனா ஒன்ஸ் நீங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க, ஒரு 3 months 6 months கழிச்சு நீங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப வெயிட் ஏறும். அப்போ நம்ம அதே மாதிரி அது வந்து நான் வந்து ஆயுஷ் சாந்தி கேட்டகரியில ஏதாவது எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எடுத்துக்கிறதுனால ஒன்ஸ் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வரும், அப்படி இல்லைன்னா நியூட்ரலா நின்னுடும். அட்வர்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது எதுவுமே நடக்காது. சோ பயப்படாம சப்ளிமெண்ட்ஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆயுஷ் சாந்தி கேட்டகரி கூட நம்ம ட்ரீட்மெண்ட் பேஸ் தான் எடுப்போம். மத்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மல்டி விட்டமின் கம்மிஸ் எடுத்துக்கிறீங்க, இல்லைன்னா சப்ளிமெண்டல் ஸ்ப்ரே எடுத்துக்கிறீங்க, இதெல்லாம் வந்து நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில்லை, எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பயப்படவே வேணாம். 12 years above இருக்கா, எல்லா சப்ளிமெண்ட்டுமே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 12 years below இருக்கா, குறிப்பிட்ட சில சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, அது என்ன அப்படிங்கறத நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? சோ இந்த மாதிரி பயப்படாம உங்களுக்கு வந்து நியூட்ரலா நின்னுடும். பிரச்சனை, காம்ப்ளிகேஷன், பின்விளைவுகள் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே உங்களுக்கு வராது. சோ பயப்படாம எல்லா சப்ளிமெண்ட்ஸுமே எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ரிவ்யூ பண்ணி நிறைய கூகுள் சர்ச் பண்ணி என்சைக்ளோபீடியா வரைக்கும் போயிட்டு ரிசர்ச் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே சொல்லியிருக்கேன். சரிங்களா? சோ இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னாலும் இந்த ட்ரைனிங் திரும்ப பாருங்க, பார்த்துட்டு அந்த யூடியூப் லிங்க் வாங்கி பார்த்துட்டு திரும்ப நீங்க ஒன்ஸ் வந்து கூகுள் சர்ச் கூட பண்ணி பாருங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? இது பொதுவா எல்லா சப்ளிமெண்ட்ஸுமே நம்மளோட வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் ரிலேட்டடா எல்லாத்துக்குமே இது காமன் தான். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் என்கிட்ட வந்து கேட்கிற கேள்வி என்னன்னா, அதாவது எனக்கு வந்து சர்ஜரி பண்ண சொல்றாங்க, எக்ஸாம்பிள் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண சொல்றாங்க, இல்லைன்னா வந்து கர்ப்பப்பை எடுக்க சொல்றாங்க, கேல் பிளாடர் அதாவது கணையம் வந்து ரிமூவ் பண்ண சொல்றாங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வெஸ்டேஜ்ல சப்ளிமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. சோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாலாம் சப்ளிமெண்ட் அப்படிங்கறத கொடுக்க முடியாது. இப்போ ஏதாவது ஒரு குறைவுபாடு இருக்கு, அதை அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சப்ளிமெண்ட் இருக்கு. இல்ல ஏதாவது அதிகமா இருக்கு, அதை வந்து இன்னும் கம்மி பண்ணணும் அப்படின்னா டாக்ஸிக் ரிமூவல் எல்லாம் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. சரிங்களா? டீடாக்சிபிகேஷன் பண்றதுக்கு நிறைய சப்ளிமெண்ட் இருக்கு. ஆனா இப்போ விலகி இருக்கிற ஒரு எலும்பு நேரா ஒண்ணு கூடுறதுக்கோ, இல்ல வந்து ரத்தம் வருது அதை ஸ்டாப் பண்ணணும், இல்லைன்னா கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுல பல பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாத்தையுமே பார்த்திருப்பாங்க. எடுத்ததும் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கர்ப்பப்பை அப்படிங்கிறது ஒரு கிஃப்ட் ஃப்ரம் காட். எல்லா விமென்ஸுக்குமே ஒரு கிஃப்ட் மாதிரி. சரிங்களா? அதை வந்து அவ்வளவு சீக்கிரமா ரிமூவ் பண்ண சொல்ல மாட்டாங்க. அது இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல உங்களோட உயிருக்கே ஆபத்து வரலாம். ஹெவி ப்ளீடிங் வந்துட்டே இருக்கும், நம்ம வெளியில போக முடியாது, வர முடியாது. அதனால உங்க பாடியோடைய கம்ப்ளீட்டா எல்லா விஷயங்களுமே வந்து இது பிரச்சனை ஆகும். அது மூலமா அடுத்தடுத்த நோய்கள் உங்களுக்கு வர நேரிடும். சோ அதனாலதான் அதை உங்களுக்கு ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. சோ அதை ரிமூவ் பண்றதுனால ஃபியூச்சர்ல உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வராது. பாடியில இருக்க ஒரு வெயிட் உங்களுக்கு கம்மியாகும். சரிங்களா? அதனால பயப்படாதீங்க. ஏதாவது செய்ய சொல்றாங்க சர்ஜரி அப்படின்னா டாக்டருக்கு தெரியும் இந்த வயசுக்கு மேல பண்றது, அவங்களே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சர்ஜரி பொறுத்த வரைக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்கு, என்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரும், அதுக்கு என்ன மாதிரி நம்ம வந்து டாலி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கம்ப்ளீட் ஹிஸ்டரி கலெக்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து அந்த பேஷண்ட்டை வந்து சர்ஜரிக்கு கூட்டிட்டு போங்க. சிலவங்க வயசாயிடுச்சு, இதுக்கு மேல நான் என்ன பண்றது, அதுக்குதான் நான் சப்ளிமெண்ட் கேட்கிறேன், அந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ரேஷன் பண்றதுக்கு எதிர்மறையா, அதாவது ஆல்டர்னேட்டிவா வெஸ்டேஜ்ல சப்ளிமெண்ட் இருக்கா அப்படின்னா 100% கிடையாது. சரிங்களா? அதனால பயப்படவே வேண்டாம். இன்னொரு விஷயம் என்ன, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ 5 years பிலோல இருக்கிறாங்க அப்படின்னா சப்ளிமெண்ட் வந்து எந்த சப்ளிமெண்ட்டுமே கொடுக்க, சரிங்களா? எந்த ஒரு சப்ளிமெண்ட்டுமே ரெஃபர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 yearsக்கு அப்புறம் தான் மெச்சூர் ஆகும். சோ நம்ம கொடுக்குற சப்ளிமெண்ட் மூலமா எந்த ஒரு பிரச்சனை வராது, பட் கொடுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா இம்மெச்சூர் ஆர்கன்ஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாம். அதாவது இப்போ ஒரு பல்லு எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஒரு எலும்பு எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, கம்ப்ளீட் growth அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. சரிங்களா? பல்லு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 வரைக்கும்லாம் விழுந்து விழுந்து முளைக்குது. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா 35 years எல்லாம் ஒருத்தங்களுக்கு முளைச்சுது. சரிங்களா? எக்ஸ்ட்ராவா. சோ அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து இருக்கும் போது, சோ ஒரு 5 years பிலோல இருக்காங்க அப்படின்னா 100% சப்ளிமெண்ட் ரெஃபர் பண்ணவே பண்ணாதீங்க. இது வந்து என்னுடைய ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்டிபிள் டயக்னோசிஸ், ஒரு நோய்க்கு மேற்பட்ட நோய்கள் இருக்கும். அதாவது என்ன சொல்றது, கிட்னி பிரச்சனை இருக்கும், கிட்னி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருப்பாங்க, டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிருப்பாங்க, பிபி இருக்கும், சுகர் இருக்கும், ஹார்ட் சர்ஜரி பண்ணிருப்பாங்க, பிரெயின்ல இஷ்யூ இருக்கும், ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் இருக்கும், இந்த மாதிரி தலையில இருந்து கால் வரைக்கும் அல்சர் இருக்கும்,
இந்த மாதிரி அப்புறம் இது எல்லாத்துக்கும் மெடிசன் எடுத்து ஸ்கின் ரேஷஸ் இருக்கும், இல்ல சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கும், அந்த மாதிரி மல்டிபிள் டயக்னோசிஸா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சப்ளிமெண்ட் கொடுத்து, ஏன்னா அவங்க ஆல்ரெடி நிறைய மெடிசன்ஸ்ல இருப்பாங்க, டேப்லெட்ஸ் ஏகப்பட்ட டேப்லெட்ஸ், உடம்பு ஃபுல்லா ட்ரிப்ஸ் ஏத்தி உடம்பு ஏற்கனவே புண்ணா இருக்கும். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க சாப்பிடுற வரைக்கும் சாப்பிடட்டும், அந்த அலோபதிக்கோ இல்லைன்னா வெளியில எடுத்துட்டு இருக்காங்கன்னா சாப்பிட்டும். அவங்களுக்கு நம்ம சைடு வந்து இப்போ அவங்க எப்படி நினைச்சு வருவாங்களோ அவங்களை ஒரு கடவுள் மாதிரி நினைச்சு வருவாங்க. இந்த ஒன்னே ஒன்னு எடுத்துக்கிட்டா போதும், ஜீமுமா மாதிரி ஒரு நம்ம அதுல அவங்களுக்கு லேட்டா ரிசல்ட் அப்படின்னா இல்லைன்னா ரிசல்ட் வரல அப்படின்னாலும் பிரச்சனை. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, மூச்சு வாங்குது அவங்களுக்கு, இத்தனை டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து அவங்க ப்ரொசீட் பண்ணாதான் அவங்களால இருக்க முடியும். அதுக்கு வந்துட்டு ஆல்டர்னேட்டிவா நான் வந்து ரெஸ்போ கேர் கொடுக்கட்டுமா, இல்லைன்னா குர்குமின் கொடுக்கட்டுமா, ஃபிளாக்ஸ் ஆயில் கொடுக்கட்டுமானா உயிர் போயிடும். சரிங்களா? சோ அந்த மாதிரியான ஒரு ரிஸ்கான கண்டிஷனுக்கும் நம்ம போய் நிக்க கூடாது. சரிங்களா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரெயின் ரிலேட்டட் இஷ்யூஸ் ரெஃபர் பண்ண இருக்காங்க ஒரு ஃபுட் தக்காளி அப்படிங்கறது அடங்கும். கரெக்டுங்களா? ஆனா ஒரு தண்ணிக்கே அவங்களுக்கு வந்து இன்டேக் அவுட்புட் சார்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி தான், நீங்க வந்து இதுதான் பண்ணணும், இப்படிதான் ஒரு டீ, காஃபி, குழம்பு, ரசம் இது எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு வந்து லிக்விட் கவுண்ட்ல வரும். அப்போ அப்படி எடுக்கிறவங்களுக்கு நம்ம சப்ளிமெண்ட் அப்படிங்கறத எக்ஸ்ட்ரா கொடுத்து பெருசா ரிசல்ட் அப்படிங்கிறது வராது. வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு, நம்ம கொடுக்கும் போது அந்த பிரச்சனைக்கான ஒரு காம்ப்ளிகேஷன் நடக்கும். ஆனா அவங்க எப்படி எடுத்துப்பாங்க, நீங்க கொடுத்த சப்ளிமெண்ட்ல தாங்க பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்பாங்க. சோ டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு 100% சப்ளிமெண்ட் ரெஃபர் பண்ணாதீங்க, பெஸ்ட். சரிங்களா? நம்ம கொடுத்துட்டு அதுல வர போற பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டாம். சோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிகாஷன், முன்னெச்சரிக்கை அப்படிங்கறத நான் சொல்றேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஃபீடிங் மதர்ஸ், பிரெக்னன்ட் மதர்ஸ், கன்சீவா இருக்கிறவங்க, அவங்க நார்மலா கன்சீவா இருந்தாலும் சரி, இல்ல டெஸ்ட் டியூப்ல அவங்க பேபி ஃபார்ம் பண்ணாலும் சரி, என்ன மாதிரி அவங்க கன்சீவ் ஆனாலும் சரி, இல்லைன்னா ரொம்பவே ஏஜ் ஆயிட்டு மெச்சூர்டா இருக்கிறாங்க, ஒரு 35 வயசுல வந்து அவங்களுக்கு குழந்தை கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல எல்லாம் கண்டிப்பா சப்ளிமெண்ட் வந்து ரெஃபர் பண்ணாதீங்க. அப்படியே ரெஃபர் பண்ணாலும் கால்சியம் எடுத்துக்கலாம், இல்ல மல்டிவிட்டமின் கம்மிஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோலிக் அண்ட் அயன் பிளஸ், இந்த 3 மட்டும் ரெஃபர் பண்ணலாம். இதுக்கு மேல நீங்க வேற எந்த ஒரு சப்ளிமெண்ட்டுமே பிரெக்னண்டா இருக்கிறாங்களோ இல்லைன்னா குழந்தை பிறந்தவங்களுக்கு நம்ம கண்ணை மூடிட்டு ரெஃபர் பண்ணவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு மேபி ஏதாவது ஒரு பிளட் வேல்யூஸ் வந்து சேஞ்சா இருக்கலாம், மேபி அவங்களுக்கு வந்து பிலிரூபின் லெவல், மஞ்சக்காமால, அந்த மாதிரி பிரச்சனை. ஏன்னா அவங்க எடுத்துக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கும் போகும், ஆஃப்டரோ பிஃபோரோ. கரெக்டுங்களா? அவங்க எடுத்துக்கிற எல்லாமே என்ன ஆகும், குழந்தைக்கும் போகும். சோ குழந்தைக்கு இருக்கிறதோ இம்மேச்சூர் ஆர்கன், பிஞ்சு குழந்தை. கரெக்டுங்களா? வெளியில வந்தும் 5 வயசுக்கு அப்புறம் தான் அது தெளிவாவே முழுசா எல்லாமே வந்து மெச்சூர்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவுமே ரெஃபர் பண்ணிட்டு நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆவோ இல்ல டிக்ரீஸ் ஆவோ ஆயிடுச்சு அப்படின்னா அது நமக்கு பிரச்சனை. அதனால இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து சப்ளிமெண்ட் அப்படிங்கறது ரெஃபர் பண்ணவே கூடாது. சரிங்களா? சோ இன்னொரு விஷயம், நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அயன் சப்ளிமெண்ட்டும் கால்சியம் சப்ளிமெண்ட்டும் ஒரே நேரத்துல எடுத்துக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, அயன் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக் ஆனது, கால்சியம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மினரல். சோ கால்சியம் என்ன பண்ணும், அயனை உறிஞ்சிடும். சரிங்களா? சோ அதே போல அயனும் கொலஸ்ட்ரமும் ஒன்னா எடுத்துக்க கூடாது, அயனும் கால்சியமும் ஒன்னா எடுத்துக்க கூடாது, அயனும் கொலஸ்ட்ரமும் ஒன்னு எடுத்துக்க கூடாது, ஆம்லாவும் கால்சியமும் ஒன்னா எடுத்துக்க கூடாது. சரிங்களா? ஏன்னா ஆம்லாலையும் பாத்தீங்கன்னா ஹெச்பி இருக்கு. சோ ஹெச்பி லெவலுக்காக, அதாவது ஹீமோகுளோபின், இரும்பு சத்துக்காக நம்ம ஆம்லா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதாவது நார்மலா நான் வந்து ஹேருக்கு எடுத்துக்கிறேன், இல்லைன்னா ஸ்கின்னுக்கு எடுத்துக்கிறேன், இல்ல எந்த பிரச்சனையுமே இல்ல, நார்மலா எடுத்துக்கிறேன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஹெச்பி லெவல், அதாவது விட்டமின் சியும் ஃபோலிக்கும் சேர்த்து, ஆம்லால என்ன இருக்கு, விட்டமின் சி இருக்கு, ஃபோலிக் அண்ட் அயன்ல என்ன இருக்கு, ஹெச்பி இருக்கு. கரெக்டுங்களா? ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு மினரல்ஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு அதுல. அப்போ அது ரெண்டத்தையும் சேர்த்து எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா நல்ல அப்சர்ப்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா? விட்டமின் சியும் ஃபோலிக் அண்ட் அயனும் எடுத்துக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டா 99.9% அயன் அப்படிங்கிறது நம்ம பிளட்ல வந்து மிக்ஸ் ஆகும், கம்ப்ளீட் கன்சூம் ஆகும். சரிங்களா? அதே டைம்ல நம்ம கால்சியம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா கால்சியம் மொத்தத்தையும் உறிஞ்சு அயன் நம்மளுக்கு கிடைக்காது. கம்ப்ளீட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா பிளட்ல பாத்தீங்கன்னா கால்சியம் அப்படிங்கறதா கன்வெர்ட் ஆயிடும். சரிங்களா? சோ இந்த மாதிரி சில சப்ளிமெண்ட்ஸ் ஒரு சில சப்ளிமெண்டோட சேர்ந்து எடுக்கும் போது நமக்கு பிரச்சனை ஆகும். சரிங்களா? அது இந்த 2 சப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து
மென்ஸ் சரிங்களா, மேலா இருக்கீங்க, ஜென்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீம் சப்ளிமெண்ட் இருக்கு இல்லையா, நீம் சப்ளிமெண்ட் வந்து 3 மாசத்துக்கு மேல எடுத்துக்க கூடாது. இதுவே வந்து எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ வந்தாலும் பிரச்சனை இல்லை, அதாவது ஆண்மை குறைபாடு அதுக்கப்புறம் ஏஜ் ஆயிடுச்சு பிரச்சனை இல்லைன்னா எடுத்துக்கலாம். ஆனா ஒரு சின்ன வயசு இருக்கு, ஒரு 30+, ஒரு 20+, 30+, 40+, 50+ அப்படி எல்லாம் இருக்கிறவங்க நீம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஆண்மை குறைபாடு அப்படிங்கிற பிரச்சனை வரும். 3 மாசம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து சுகர் பிரச்சனை இருக்கு, நான் வந்து நீம் எடுத்துக்கலாமா அப்படிங்கும் போது ஒரு இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மே, ஜூன், ஜூலை ஸ்டாப் பண்ணணும். அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் எடுத்துக்கோங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எடுக்காதீங்க. ஒரு வருஷத்துக்கு 6 மாசம் தான் எடுத்துக்கலாம், 6 மாசம் எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி கேப் விட்டு தான் எடுக்கணும். ஏன்னா அதிகமான வேப்பிலை எடுத்துக்கும் போது ஆண்மை குறைபாடு அப்படிங்கிற பிரச்சனை வந்து ஜென்ஸ்க்கு வரும். சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷத்தாவரி மேக்ஸ் சப்ளிமெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், அதாவது நுரையீரல் பிரச்சனை, மூச்சு குழாய் பிரச்சனை சம்பந்தப்பட்ட, அதாவது ஆஸ்துமா, வீசிங்க, டிபி, அப்புறம் வேற என்னெல்லாம் சொல்லுவாங்க, அதாவது அந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட, லங்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்னெல்லாம் இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட்டு சிலவங்களுக்கு கம்மியா துடிக்கும், பேஸ் மேக்கர் வச்சிருப்பாங்க, ஹார்ட்டுக்கு பதிலா பேஸ் மேக்கர் வச்சிருப்பாங்க, எல்லாம் ரொம்ப ஹையா இருக்கும் ஹார்ட் ரேட் அவங்களுக்கு. அதாவது 70 இருக்கலாம், 100 இருக்கும், 120 இருக்கும், பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல பைபாஸ் சர்ஜரி பண்ணி சிலவங்களுக்கு நார்மலா இருக்கும், ஆனா சிலவங்களுக்கு அப்நார்மலா இருக்கும், மெடிசன்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஷத்தாவரி மேக்ஸ் கொடுக்கவே கூடாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க வந்து பிளாக்ஸ் ஆயிலோ, கேனோடர்மாவோ இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். சரிங்களா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க நோனி, கால்சியம், ஸ்பைருலினா, புரோட்டீன் பவுடர் இந்த 4 ப்ராடக்ட்டும் எடுத்துக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா இந்த 4 ப்ராடக்ட்லயுமே பொட்டாசியம் அப்படிங்கிற மினரல் வந்து அதிகமா இருக்கு. சோ நீங்க எடுத்துக்கும் போது ஆல்ரெடி உங்க பாடியில வந்து அந்த பொட்டாசியம், கால்சியம், அந்த சால்ட், அதனாலதான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் வந்து தாது உப்புக்கள். சரிங்களா. சோ இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனாலதான் கிறிஸ்டலா ஃபார்ம் ஆகி ஃபைனலா ஸ்டோன் ஆயிட்டு நம்மளுக்கு அந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனை வருது. அது வந்து கிறிஸ்டல் ஆகும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் ஆகும், 1, 2 ஆகும், 2, 4 ஆகும், மல்டிபிள் ஆகும். அதனால பல பிரச்சனைகள் வருது. ஃபைனலா கிட்னி ஃபெயிலியர் வரைக்குமே போயிடும். கிட்னி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க, டயாலிசிஸ், இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு பெரிய பிரச்சனையாகும். சோ இந்த மாதிரி பிரச்சனை கிட்னி ஸ்டோன் இருக்கு அப்படின்னாலே நோனி, கால்சியம், ஸ்பைருலினா, புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கவே கூடாது. அதுதான் வந்து பெஸ்ட். சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதாவது புண்ணு இருக்கு, எனக்கு பாடியில வந்து புண்ணு வரும், இல்லைன்னா கால்ல அடிபட்டிருக்கு, அந்த மாதிரி டைம்ல கால்சியமும் புரோட்டீனும் எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா கால்சியமும் புரோட்டீனும் எடுத்துக்கும் போது புண்ணு ஆறாது. சரிங்களா. அதனால கால்சியமும் புரோட்டீனும் அதிகமான புண்ணு அடிபட்டிருக்கு, அதாவது வெளிக்காயம், சிலவங்க பாத்தீங்கன்னா அந்த ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல இருக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல ஏதாவது போன் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நம்மளுக்கு வெளியில புண்ணு உள்ள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, இல்ல ஏதாவது பிக்ஸேட்டர் வச்சிருக்காங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனா புண்ணு இன்னும் காயாம இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கால்சியம் அப்படிங்கிற சப்ளிமெண்ட்டும் புரோட்டீன் பவுடரும் சரிங்களா கொடுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா புண்ணு அப்படிங்கிறது சரியாகாது. சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிலவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா, அதாவது ஜாயின் பண்ணதுல இருந்தே ஸ்பைருலினா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரம், ரொம்ப வருஷமா சீபக்த்ரான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு எந்த சப்ளிமெண்ட்டுமே ஒரே சப்ளிமெண்ட் ரொம்ப நாளைக்கு எடுக்காதீங்க. நம்ம கிட்ட நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. கரெக்டா ஒரு 50 சப்ளிமெண்ட்ஸ் கிட்ட நம்ம கிட்ட இருக்கு. கரெக்டுங்களா. இன்க்ளூடிங் வெஸ்லிம் ரேஞ்ச், ஆயுஷ் சாந்தி எல்லாம் சேர்த்து ஒரு 50 சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. சோ எல்லா சப்ளிமெண்ட்டுமே ஒரு 6 மாசம் எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் ஒரு சப்ளிமெண்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்க ஸ்பைருலினா ரொம்ப நாள் எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைப்பர் கெலீமியா அப்படிங்கிற பிரச்சனை வரலாம். பயப்பட வேண்டாம், பட் ரொம்ப நாளைக்கு வேண்டாம். ஒரே சப்ளிமெண்ட் ரொம்ப நாளைக்கு வேண்டாம். ஸ்பைருலினோட சத்து வந்து ஒரு 6 மாசம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் புதுசா கொலஸ்ட்ரம் ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்ல சீபாக்த்ரான் ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து மல்டி விட்டமின்ல நம்ம கிட்ட காம்பயோட்டிக்ஸ் இருக்கு, அதை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணா டிஃப்ரெண்டா நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபிளேவர் கிடைக்கும், அதுக்கேற்ற சத்தும் நம்ம உடம்புல கிடைக்கும். அதனால சேம் சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா. சோ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உடம்பு ரொம்ப குளிர்ச்சியான உடம்பா இருக்கு அப்படிங்கிறவங்க ஆலோவேரா, ஆம்லா அதெல்லாம் யூஸ் பண்றதை தவிர்த்துக்கலாம். அடிக்கடி சளி வரும், தும்மல் வரும், இல்லைன்னா தலைவலி அடிக்கடி வரும் அப்படிங்கிறவங்க ஆம்லாவும் ஆலோவேரா சப்ளிமெண்ட்டும் எடுத்துக்க வேணாம். இது ரெண்டுமே பாடிக்கு வந்து குளிர்ச்சியை ஏற்படுத்தும். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா உங்களோட ஹெல்த் நீங்க பாத்துக்கலாம். நாளைக்கு ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ணும்போது இந்த ஹிஸ்டரி எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு ப்ராப்பரா ரெஃபர் பண்ணலாம். அதனாலதான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது இன்னும் பெட்டரான ஒரு அப்ரோச் கொடுக்கலாம். அப்போ இதனாலதான் உங்களுக்கு சரியாகல, இது அதுக்கு பதிலா இது எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஈஸியா வந்து ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷத்தாவரி மேக்ஸ் அப்படிங்கிற சப்ளிமெண்ட் ஃபீமேலுக்கு மட்டும்தான்.
நான் வந்து ஒருத்தங்க வந்து ரெஃபர் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏதோ இருந்திருக்கு ஒரு மேலுக்கு, தெரியாம ஷத்தாவரி மேக்ஸ் கொடுத்திருக்காங்க சரிங்களா. இன்னொரு ஹிஸ்டரி எப்படி கேள்விப்பட்டேன் அப்படின்னா, அம்மாக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு எனர்ஜி பூஸ்டர் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிஸ்டரி கேள்விப்பட்டேன் சரிங்களா. சோ இது வந்து எல்லாருக்கும் தெரியாம இருக்கலாம் மேபி. அதாவது டைரக்டர்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா தெரியும், வெஸ்டேஜ்ல ஒரு 1-2 இயர்ஸ் இருக்கிறோம் அப்படின்னா தெரியும். சிலவங்க நியூவா வந்திருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இல்லையா. சோ ஷத்தாவரி மேக்ஸ் வந்து ஒன்லி ஃபார் ஃபீமேல்ஸ். அதுக்கப்புறம் எனர்ஜி பூஸ்டர் பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் மேல்ஸ், ஜென்ஸுக்கு மட்டும்தான் எனர்ஜி பூஸ்டர். ஷத்தாவரி மேக்ஸ் வந்து ஃபீமேல் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா. சோ இந்த விஷயத்த வந்து நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயுஷ் சாந்தி கேட்டகரி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதுல ஒரு 8 ப்ராடக்ட் இருக்கு கரெக்ட்டுங்களா ஆயுஷ் சாந்தில. சோ அந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, எனக்கு இப்பதான் 17 வயசு ஆரம்பிச்சிருக்கு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. 1 to 17 இயர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. 18+ இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, அது பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு, சுகருக்கு, கிட்னிக்கு, அந்த மாதிரி ஒரு ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் அதுல இருக்க எல்லா சப்ளிமெண்ட்டுமே இருக்கும். ரெஸ்போகேர் அப்படிங்கிறது லங்ஸுக்கு, கிட்னி, லிவர் ஹெல்த், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த உறுப்புகளுக்கான பிரச்சனைக்கான ஒரு தீர்வு. அப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கா. சோ பெட்டர் வந்து ஆயுஷ் சாந்தி கேட்டகரிய எல்லாருமே எடுத்துக்க வேண்டாம். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க, இதுதாங்க என்னோட நோய் அப்படின்ட்டு ஒரு நோய்க்கு பேரோட சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம் சரிங்களா. சோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டுமே நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்க மெடிசன்ஸோட சேர்த்து எடுத்துக்கிறது தான் பெஸ்டான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா மத்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஆயுஷ் சாந்தி 18 இயர்ஸ்க்கு மேல, மத்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே 12 இயர்ஸ் அபவ் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து 12 இயர்ஸ் பிலோ இருக்கு, ஆனா ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு மேல 5ல இருந்து 11 இயர்ஸ் வரைக்கும் என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா இன்விகோ ஹெல்த் டிராப்ஸ், பஞ்ச் துளசின்னு சொல்லுவாங்க, அந்த கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிஎம்டி கான்சென்ட்ரேட்டட் மினரல் டிராப்ஸ், இது பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது. சோ 7 drops in 1 liter of plastic bottle. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்விகோ புரோட்டீன் பவுடர், வெண்ணிலா அண்ட் சாக்லேட் பிளேவர் கொடுக்கலாம். ரெட் கலர் பாட்டில் இருக்குல்லையா, அதை கொடுக்க கூடாது சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரம் ஒரு நாளைக்கு ஒண்ணு கொடுக்கலாம், நைட்டு மட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறம். நெக்ஸ்ட் வந்து krill oil நைட் டைம்ல வித் ஃபுட் வந்து கொடுத்துக்கலாம். சோ krill oil எதுக்காக கிட்ஸுக்கு அப்படின்னா மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்டி விட்டமின் கம்மிஸ், ஒரே ஒரு கம்மிஸ் கொடுக்கலாம், 2 கொடுக்க கூடாது, 1 கொடுக்கலாம். 12 above தான் 2 கொடுக்கணும். 12 பிலோ இருக்கிறவங்க 5 இயர்ஸ்ல இருந்து 11 இயர்ஸ் வரைக்கும் ஒண்ணு கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பைருலினா ஒண்ணு தேவைப்பட்டா, ரேர் தான் சரிங்களா, ஒண்ணு ஸ்ட்ரென்த்துக்காக, ஹீமோகுளோபின்லாம் கம்மியா இருக்கு அப்படின்ற பிரச்சனை இருக்கிறவங்க நைட்டு மாத்திரம் ஆஃப்டர் ஃபுட் ஒண்ணு கொடுத்தா போதும் சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ பிரெக்னன்ட் விமென்க்கு வந்து சப்ளிமெண்ட் ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன். ஃபோலிக் அண்ட் அயன் பிளஸ் கொடுக்கலாம், கால்சியம் எடுத்துக்கலாம், புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்டி விட்டமின் கம்மிஸ் கொடுக்கலாம், சிஎம்டி கொடுக்கலாம். ரொம்ப ரேரா இன்விகோ ஹெல்த் ட்ராப், சளி பிடிச்சிருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்தா டெய்லி எடுத்துக்க வேணாம், சுடு தண்ணியில லைட்டா சரிங்களா, ஒரு நாளைக்கு ஒரு வேளை இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு 2-3 தடவை அப்படிங்கிற பட்சம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து துளசியும் ரொம்ப எடுத்துக்க கூடாது சரிங்களா, அதனால நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபீடிங் மதர்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் டெலிவரி சரிங்களா, டெலிவரி முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய பால் சுரக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க அப்படின்னா ஹெர்மோன் கேப்சூல்ஸும் ஷத்தாவரி மேக்ஸும் கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ஃபோலிக் அண்ட் அயன், கால்சியம், அதை மேல சொன்னதையும் சேர்த்து இந்த எக்ஸ்ட்ராவா ஹெர்மோன் கேப்சூல்ஸ் ஸ்டாக் கிடைச்சது அப்படின்னா கொடுங்க ஷத்தாவரி மேக்ஸ். ஏன் அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் ஆஃப்டர் பிரெக்னன்சி. ஸோ ஹெர்மோன் கேப்சூல் எடுத்துக்கிறது மூலமா அது வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கும் சரிங்களா. அந்த மாதிரி ஷத்தாவரி மேக்ஸ் வந்து ஹார்மோன் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரோன், அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சரிங்களா. இன்கேஸ் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இல்லையா அலோபதிக் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது கூட சேர்த்துதான் நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கறத ரெஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதாவது எல்ஆர்ஜினின் அப்படின்ட்டு ஒரு சப்ளிமெண்ட் இருக்கு. சோ அந்த சப்ளிமெண்ட் பாத்தீங்கன்னா சுகர் இருக்கிற பேஷண்ட் வந்து பிஃபோர் ஃபுட் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்கு சரிங்களா. ஏன்னா அது வந்து இனிப்பா இருக்கும். ஸோ பிளட் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு, ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாது பட் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரிங்களா. ஸோ அவங்களுக்கு பெட்டர் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஆஃப்டர் ஃபுட் சரிங்களா, ஆஃப்டர் ஃபுட் ஒரு 1 hour கேப்ல எடுத்துக்கலாம். ஸோ பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட்டுக்கும் எப்படி டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அலாம் பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் எடுத்துக்கிறதுன்றது பெட்டர் கன்சியூம் ஆகும் சரிங்களா. ஆஃப்டர் ஃபுட் அப்படின்னாலும் 1 hour ஆஃப்டர் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் சரிங்களா. ஏன்னா அப்போதான் நல்லா கம்ப்ளீட் ஆகும் சரிங்களா.
நல்லா கன்சியூம் அப்படிங்கறது ஆகும். ஃபுட்டும் மெட்டபாலிசம் முடிச்சிருக்கும், அதனால சொல்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க குளுக்கோசமைன் கொடுக்க கூடாது. இன்கேஸ் இல்ல சைனோபியல் ஃப்ளூயிட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு, முட்டு ரொம்ப தேஞ்சிருக்கு அப்படின்னா அடிக்கடி வந்து பிளட் சுகர் லெவல்ல இப்போ 200 இருக்கு அப்படிங்கிறவங்க ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். ஆனா சிலவங்க இன்சுலின் எடுத்துதான் மேனேஜ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல மெடிசன்ஸ் எல்லாம் செட் ஆகாது, இன்சுலின் எடுத்தாதான் வந்து பிளட் சுகர் லெவல் மேனேஜ் ஆகும் அப்படிங்கிறவங்க குளுக்கோசமைன் எடுத்துக்காம இருக்கிறது பெஸ்ட். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சில சப்ளிமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 30 இருக்கும், சிலதுல 60 இருக்கும், சிலதுல வந்து 90 இருக்கும், ஒரு சிலதுல 100 இருக்கும், கால்சியம்ல 100 இருக்கும். அப்ப 30 இருக்கு அப்படின்னா அது ஒரு மாசத்துக்கு நீங்க எடுத்துக்கணும். எல்லாமே வந்து ஒரு மாச கவுண்ட்ல தான் கொடுப்பாங்க, எல்லா சப்ளிமெண்ட்ஸுமே. பிரைம் கேட்டகரி, வெஸ்டேஜ், வெஸ்ட்லிம், ஆயுஷாந்தி எல்லாமே வந்து ஒரு மாச கணக்குல தான் கொடுப்பாங்க. சோ 30 இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்துக்கிட்டா போதும். இதுவே 60 இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 எடுத்துக்கணும். இதுவே 90 கேப்சூல்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 3 வேளை எடுத்துக்கணும். சரிங்களா? 3 டைம்ஸ். சரிங்களா? மார்னிங், ஈவினிங், நைட் அப்படி எடுத்துக்கலாம். கால்சியம் மட்டும் பாத்தீங்கன்னா, ஏன்னா கால்சியம் வந்து உங்களுக்கு அயன் ஃபுட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு அயன் கண்டென்ட் எடுத்துப்போம். சோ அது வந்து நம்மளுடைய பாடியில அப்சர்வ் ஆகணும் அப்படிங்கறதுனால ஈவினிங் ஒரு 5 o'clock நம்ம பால்ல தான் ஏதாவது டீயோ காஃபியோ இல்ல ஏதாவது நம்ம எடுத்துப்போம். அந்த டைம்ல நம்ம எடுத்துக்கும் போது அயன் கண்டென்ட் நம்ம பாடிக்கு அந்த டைம்ல நம்ம எதுவும் எடுத்துக்க மாட்டோம். இல்ல முருங்கைக்கீரையோ டேட்ஸோ அந்த டைம்ல போய் நம்ம சாப்பிட மாட்டோம், ஆப்பிள், போமோகிரானட் எல்லாம். சோ அந்த டைம்ல நம்ம 2 கேப்சூல் எடுத்துக்கலாம். சரிங்களா? 2 எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஃபுல் அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ், அன்னைக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ், கால்சியம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து நம்ம பாடியில தேவையானது அப்படிங்கிறது ரெக்குவயர்மெண்ட். அப்போ அன்னைக்கான அந்த ரெக்குவயர்மெண்ட் நம்ம பாடியில வந்து கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? சோ 5 மணி டைம் போல அந்த கால்சியம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆம்லா சப்ளிமெண்ட் பாத்தீங்கன்னா அல்சர் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல வயிற்றுல பெப்டிக் அல்சர் புண்ணு இருக்கு, வயிற்றுல புண்ணு இருக்கு அப்படின்னாலே ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து அது சிட்ரிக் ஆசிட், அதனால விட்டமின் சி அப்படின்னும் போது அது வந்து ஆஃப்டர் ஃபுட் அப்படின்றது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கேப்சூல் அப்படியே முழுங்க முடியல, நான் வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாமா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அப்படியெல்லாம் குடிக்க கூடாது. ஏன்னா வயிற்றுல பாத்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு அமிலம் இருக்கு, ஆசிட் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க பவுடர் ஃபார்ம்ல எடுத்துக்கும் போது அதோடைய வேலையே நடக்காது. நீங்க எதுக்காக அந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த வேலையே நடக்காது. சோ மேல இருக்கிற அந்த ஓவர் கோட்டோட தான் நம்ம சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும். அந்த மேல இருக்கிற ஓவர் கோட்டை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்க பவுடரை மட்டும் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரிசல்ட்டும் வராது. சரிங்களா? சோ அது வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சில டைம் நீங்க ஏதாவது ரேர் தான், சரிங்களா, பட் ஃபார் ஒரு ப்ரிகாஷனுக்காக சொல்றேன், ஏதாவது சப்ளிமெண்ட் எடுக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா இமீடியட்டா ஸ்டாப் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டேஸ் அன்னைக்கு பண்ண அதே ஃபுட்டை அடுத்த நாள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மேபி நீங்க எடுத்துக்கிற ஃபுட்டோ இல்லைன்னா நீங்க வெளியில போயிட்டு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு தூக்கமின்மையா இருந்திருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிற போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வந்திருக்கலாம். சரிங்களா? திரும்பவும் ஓகே இதனால இல்ல அப்படின்னும் போது நீங்க கண்டினியூ பண்ணலாம். சில டைம் ஐ சப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கும் போது கண்ணுடைய அந்த பிளாக் கலர்ல இருக்கிற கார்னியா பாத்தீங்கன்னா அந்த லென்ஸ் பார்ட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள இருக்கிற அந்த டாக்ஸின் எல்லாம் வெளியில ரிமூவ் ஆகுது அப்படிங்கறது அர்த்தம். சரிங்களா? சிலவங்க பயப்படுவாங்க, சிலவங்களுக்கு அது கண்ணீரா வெளியில வரலாம், ஏன்னா டாக்ஸின் ரிமூவ் ஆகுது. அதெல்லாம் நம்ம பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. உள்ள இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்களும் கண்ல இருந்து வெளியில வருது அப்படிங்கறதான் அதுக்கான அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கிற எல்லா சப்ளிமெண்ட்டுக்குமே ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றது நல்லது. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு டாக்டர் கிட்ட ஒரு போறோம், இல்லைன்னா அதுக்கான ஒரு சர்டிபிகேட் இருக்கு, ஒரு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், பிளட் டெஸ்ட் எல்லாமே ரெக்கார்ட் வச்சிருப்போம். கரெக்டுங்களா? ஒரு ஃபைல் போட்டு வச்சிருப்போம். அதே மாதிரி எடுக்கிற சப்ளிமெண்ட்டுக்குமே நீங்க எத்தனை மாசம் எடுக்கிறீங்க, என்னென்ன சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு ரெக்கார்ட் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ற சப்ளிமெண்ட் எல்லாமே நம்மளுடைய சிம்டம்ஸை வச்சுதான், இந்த அறிகுறிகள் இருக்கு, இந்த இடத்துல வலிக்குது, இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அறிகுறி வச்சுதான் நம்ம வந்து ரெஃபர் பண்றோமே தவிர இந்த நோய் அலோபதிக்ல பாத்தீங்கன்னா நீங்க இமீடியட்டா அதுக்கான ரிசல்ட், இப்போ இன்சுலின் சுகர் இருக்குன்னா இன்சுலின் எடுத்தா இமீடியட்டா என்ன ஆகும்னா பிளட் சுகர் லெவல் கம்மியாகும். அந்த மாதிரி இன்ஸ்டன்டான ரிசல்ட் நம்ம கிட்ட வராது. சரிங்களா? சோ அதனால நம்ம எடுக்கிற சப்ளிமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் அப்படிங்கறது எடுக்கும். சோ பெரிய நோய்கள் எல்லாம் இப்போ வந்து சுகர் லெவல் அதிகமாயிடுச்சு, இமீடியட்டா கம்மி பண்ணலாம்னா என்ன ஆகும், அதுக்கான சைடு காம்ப்ளிகேஷன், அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அந்த மாதிரி டைம்ல போய் நம்ம வந்து சப்ளிமெண்ட் ரெஃபர் பண்ண முடியாது இல்லையா? சோ நம்ம கொடுக்குற எல்லா சப்ளிமெண்ட்டுமே பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் சிம்டம்ஸ் தான், டயக்னோசிஸ் வச்சு நம்ம வந்து சப்ளிமெண்ட் ரெஃபர் பண்றது கிடையாது. சரிங்களா? சில டயக்னோசிஸ்க்கு சப்ளிமெண்ட் இல்ல அப்படின்னா இல்லதான், அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கான்னு பாருங்களேன், இவங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கு, அவங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்திருக்கு, இதுக்கும் கொஞ்சம் பாருங்க, வெளியில வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா இல்ல அப்படின்னா இல்லதான். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம தேடி ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட் ரெஃபர் பண்ணி
அதனால ரிசல்ட் வரல அப்படின்னா அது பேட் தான், கரெக்ட்டுங்களா? சோ அந்த மாதிரி அதுல வந்து நம்ம கவனமா எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா krill ஆயில் அண்ட் ஐ சப்போர்ட் பாத்தீங்கன்னா வித் ஃபுட் தான் எடுத்துக்கணும். எதனால வித் ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஆஃப்டர் ஃபுட்டோ பிஃபோர் ஃபுட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் சிலவங்களுக்கு ஸ்டொமக் அப்செட், டயரியா அந்த மாதிரி வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் டோஸ் எல்லாம் போட்டாங்கன்னா சிலவங்களுக்கு டக்குன்னு என்ன பண்ணும், வாமிட் வரும், கரெக்ட்டுங்களா? அது ஒரு ரியாக்ஷன். அதுக்குன்னு ஐயோ வாந்தி வந்துருச்சு இதை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது ஒரு அட்வர்ஸ் ரியாக்ஷன், அவங்க பாடியில ஏற்படுற ஒரு சில சேஞ்சஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கும் போது. அப்போ ஒரு டெஸ்ட் டோஸ் போடும் போதே அவங்களுக்கு அந்த ரியாக்ஷன் வந்துடும். அதே மாதிரிதான் எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் வராது அப்படிங்கறத சொல்ல முடியாது, பட் சான்சஸ் இருக்கு. அதனால வித் ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் இல்ல கிட்னி ரிலேட்டடா கிட்னி ஃபெயிலியர் இல்லைன்னா கிட்னில டயாலிசிஸ் பண்றாங்க அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு, கிட்னி பிரச்சனை இருக்கு அப்படின்னாலே சிஎம்டியை ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சிஎம்டில ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்கு, எல்லா மினரல்ஸுமே சிஎம்டில ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோ அதனால கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கிட்னி ரிலேட்டடான இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு சிஎம்டி வந்து நம்ம ரெஃபர் பண்ண வேணாம், சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து வெயிட் லாஸ் இல்ல வெயிட் கெயின் அந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு ஃபாலோ அப் அப்படிங்கிறது இருக்கணும். ப்ராப்பர் எக்ஸசைஸ், ப்ராப்பர் ஃபுட்டு, ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து ரெகுலரா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். பசிச்சுது அப்படின்னா மட்டும் சாப்பாடு சாப்பிடுங்க, அப்போதான் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஆகும். இன்னொரு வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா பசிக்காமலே டைம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் கெயின் அப்படிங்கிறது ஆகும், சரிங்களா? சோ இது வந்து ஒரு சின்ன டிப் தான், சரிங்களா? பசிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வெயிட் லாஸா இருக்கிறவங்களுக்கு அதிகமான வெயிட் லாஸ் அப்படிதான் ஆகும், சரிங்களா? சோ பசிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. பசிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது, வெயிட் லாஸ் தான் ஆகும். சோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்லிங்குவல் ஸ்ப்ரே. இந்த சப்லிங்குவல் ஸ்ப்ரே வந்து நைட் டைம்ல தான் அந்த நாலுமே ரெக்கமெண்ட் பண்ணுவோம். விட்டமின் B12 இருக்கு, விட்டமின் சி இருக்கு, டி இருக்கு, மல்டி விட்டமின் இருக்கு. சோ இந்த நாலுமே பாத்தீங்கன்னா சப்லிங்குவல், நாக்குக்கு அடியில ஒரு 3 ஸ்ப்ரே, ஒரு ஸ்ப்ரே, சரிங்களா? சோ ரெண்டு வந்து அதுல இருக்க ரெண்டு பாத்தீங்கன்னா பி அண்ட் டி வந்து சிங்கிள் ஸ்ப்ரே தான், சியும் மல்டி விட்டமினும் பாத்தீங்கன்னா 3 ஸ்ப்ரேஸ் பண்ண சொல்லுவாங்க நாக்கு கடியில. சோ அதை எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம தூங்கிடணுமே தவிர அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறது, அதுக்கப்புறம் பால் குடிக்கிறது, இல்ல அதுக்கப்புறம் போய் நைட்ல பிரஷ் பண்றது அந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது நடக்காது, சரிங்களா? சோ ப்ராப்பரா சப்லிங்குவல் ஸ்ப்ரே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணக்கூடாது, படுத்து தூங்கிடணும். அதுக்கப்புறம் வாய் கொப்பளிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி எந்த வேலையுமே பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோலிக் அண்ட் அயன் பிளஸ் எடுத்துக்கும் போது கண்டிப்பா மலச்சிக்கல் வரும். அது வெஸ்டேஜ்லன்ட் இல்ல வெளியில ஒரு மெடிக்கல் வாங்குனீங்க அப்படின்னாலும் மலச்சிக்கல் அப்படிங்கிறது கம்பல்சரி வரும். சோ அதிகமான தண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மலச்சிக்கலை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அது கன்சீவா இருந்தாலும் சரி, இல்ல நார்மலா நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, நிறைய தண்ணி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்காது, சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பைருலினாவை வந்து யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும், சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ப்ளீடிங் பிரச்சனை இருக்கிறவங்க, மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், சரிங்களா? இதெல்லாம் என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் பாத்தீங்களா, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணும்னா உங்க பாடியில இருக்க நல்ல செல்ஸ் அதுவாவே அழிக்கும். அதுதான் வந்து ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீங்க ஸ்பைருலினா கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது, சரிங்களா? ஏன்னா அது வந்து ஒரு எனர்ஜி, ஒரு பூஸ்டர், கரெக்டுங்களா? ஒரு இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்றதான ஒரு சப்ளிமெண்ட் தான் ஸ்பைருலினா. சோ ஆல்ரெடி வந்து உங்க பாடியில இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணுதுன்னா இருக்கிற நல்ல செல்லையே அழிக்குது. அப்போ நம்ம ஸ்பைருலினா கொடுக்கறதுனால ஏதாவது நடக்குமா? எதுவுமே நடக்காது. அப்ப கொடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காம்பயோட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா சிலவங்களுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பெனிசிலின் வந்து ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கும், அதுக்கப்புறம் லிவர் டிசீஸ், லிவர் ரிலேட்டடான பிரச்சனை இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா காம்பயோட்டிக்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து கொடுக்க கூடாது, சரிங்களா? ஏன்னா காம்பயோட்டிக்ஸும் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மல்டி விட்டமின் தான். சோ அது கொடுக்கும் போது அவங்க அந்த லிவர்ல இருக்கிற அந்த பிலிரூபின் லெவல் எல்லாமே வேரியேஷன் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆல்ரெடி அந்த இன்க்ரீஸ் ஆனதுனாலதான் லிவர்லயே பிரச்சனை வருது. அப்போ அதுல திரும்பவுமே ஆல்ரெடி அவங்க ஏதாவது ஒரு அலோபதிக் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது அது ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகும். நம்ம கொடுக்குற மெடிசனால எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும், நம்ம கொடுக்குற சப்ளிமெண்ட்னால எந்த ஒரு ஆல்டர்னேஷன்ஸும் வரப்போறது கிடையாது. அப்போ அது எடுக்கிறதுனால எந்த ஒரு பிரோஜனமே கிடையாது, சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைபர் அப்படிங்கிறது அதிகமா பசிய வந்து தூண்டாதது, சரிங்களா? நம்ம வந்து இப்போ வெஸ்லிம் ரேஞ்ச் எல்லாம் எடுக்கிறவங்க நீங்க ஃபைபர் எடுத்துக்கும் போது ஃபைபரும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா
அதிகமா பசிக்காது உங்களுக்கு. சரிங்களா? ஃபைபர் வந்து இந்த சப்பாத்தி எல்லாம் எடுத்துக்கும் போது என்ன ஆகும், அதிகமா நம்மளுக்கு பசி எடுக்காது. கரெக்ட்டுங்களா? இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதிகமா பசிக்கும். இப்போ ஃபைபர் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அதிகமா பசிக்காது. சோ ஃபைபர் யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னா, பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னா ஃபைபர் கொடுக்க கூடாது. அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு பசியே எடுக்காத பிரச்சனை இருக்கு, நிறைய பசி எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கறதே ஒரு பிரச்சனை. சரிங்களா? அவங்களுக்கும் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபைபர் கொடுக்க கூடாது. அப்புறம் ஃபீடிங் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மதருக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபைபர் கொடுக்க கூடாது. லோ வெயிட்டா இருப்பாங்க, அவங்க நிறைய சாப்பிடணும். நம்ம ஃபைபர் கொடுத்துட்டா என்ன பண்ணாது, பசி எடுக்காது. அப்போ ஆல்ரெடி வெயிட் கம்மியா இருக்காங்க, நம்ம ஃபைபர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னுமே வெயிட் கம்மியா தான் ஆகும். அப்ப அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கவங்களுக்கு ஃபைபர் அப்படிங்கிறது கொடுக்க கூடாது. சிலவங்களுக்கு லோ ஃபைபர் டயட் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கும் ஃபைபர் அப்படிங்கிற ப்ராடக்ட கொடுக்க கூடாது. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஓகே, ஆலோவேரா. சோ ஆலோவேரா பாத்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா, டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கும், அவங்க ஆல்ரெடி ஒரு இன்சுலினோ இல்ல ஏதாவது ஒரு மெடிசன்ஸோ, சரிங்களா, கிளிமிப்ரைட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டயபெட்டிக் மெடிசன்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து நம்மளும் சப்ளிமெண்ட் ரெஃபர் பண்றோம், குளுக்கோ ஹெல்த் கொடுக்குறோம், நீம் கொடுக்குறோம், நோனி கொடுக்குறோம், அந்த மாதிரி கொடுக்குறோம்னா அது கூட ஆலோவேரா சேர்த்து எடுத்துக்க கூடாது. என்ன ஆகும்னா, ஆல்ரெடி நம்ம சுகர் லெவலை கம்மி பண்றதுக்கு சப்ளிமெண்ட் கொடுத்துட்டோம். ஆலோவேரால ஒரு தன்மை என்னன்னா, சக்கரை அளவை இன்னும் கம்மி பண்றது. சரிங்களா? அப்புறம் இருக்கிற அளவை இன்னும் கம்மி பண்ணிடுச்சு அப்படின்னா ஹைப்போகிளைசிமிக், ரொம்பவே சிவியர் ஆயிடும், மயங்கிடுவாங்க. அவங்களுக்கு சக்கரை அளவு உடம்புல ரொம்ப கம்மியாயிடும். சரிங்களா? அது கொஞ்ச நாளுக்கு போக போக இமீடியட்டா நடக்காது. பட் கொஞ்ச நாள் நம்ம சேர்த்து தெரியாம கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் ஆச்சுன்னா திடீர்னு என்னன்னே தெரியல, இந்த மயக்கம் வருது அப்படிங்கிற இஷ்யூ வந்துடக்கூடாது இல்லையா? சோ அதனால ஜஸ்ட் ஒரு ப்ரிகாஷனுக்காக நான் இது சொல்றேன். இதெல்லாம் சேர்த்து கொடுக்காம இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதே மாதிரி ஃபீடிங் மதர்ஸா, இப்போ நான் சொல்ற எல்லா சப்ளிமெண்ட்டுமே நான் வந்து ஃபீடிங் மதர்ஸ் அதெல்லாம் நான் செப்பரேட்டா சொல்லல. பட் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா என்னென்ன கொடுக்கணும்ட்டு. அதை தவிர வேற எந்த சப்ளிமெண்ட்டுமே கொடுக்க கூடாது. சரிங்களா? ஏன்னா எல்லாமே குழந்தைக்கும் போகும். குழந்தைக்கு சளி வந்துடும். சரிங்களா? ஆம்லா ஆலோவேரா எல்லாம் கொடுக்குறீங்கன்னா சளி வந்துடும். இல்லைன்னா நீங்க ஸ்பைருலினா காம்பியோட்டிக்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்கன்னா அந்த சத்து என்னாகும், அந்த உணவு குழாய் குழந்தைக்கும் போயிடும். கரெக்டுங்களா? அந்த பிளாசண்டா வழியா குழந்தைக்கும் போயிடும். சோ வெஸ்லிம் ரேஞ்ச் எடுத்துக்க கூடாது, ஆயுஷாந்தி கேட்டகரி எடுத்துக்கூடாது, எதுவுமே எடுத்துக்க கூடாது. என்ன எடுக்கணும்னு சொன்னேனோ அது தவிர வேற எந்த ஒரு சப்ளிமெண்ட்டுமே ஃபீடிங் மதர்ஸ்க்கோ கன்சீவா இருக்கிறவங்களுக்கோ கொடுக்கவே கொடுக்காதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆம்லா பாத்தீங்கன்னா சிவியரான கிட்னி டிசீஸ் இருக்கு, பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் இருக்கு, அதாவது நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கு, கிறிஸ்டல்ஸ்ல இருந்து ஸ்டோனா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லோ பிபி இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆம்லா அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து கொடுக்கவே கூடாது. சரிங்களா? சோ அதெல்லாம் கொடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா ஏப்பம் அதிகமா வரும், வயிறு அப்படியே ஒரு மாதிரி கட்டியா இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? பெல்ச்சிங் வந்து அவங்களுக்கு ரொம்பவே இருக்கும். அதான் வந்து ஏப்பம், அடிக்கடி ஏப்பம் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீங்க ஆம்லா கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பொதுவாவே நெல்லிக்காய் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீ ஃபுட் அலர்ஜி இருக்கு, அதாவது மீன் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன், தோலுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்களுக்கு கிரில் ஆயில் வந்து ரெஃபர் பண்ணாதீங்க, அதுதான் பெஸ்ட். சரிங்களா? ஏன்னா கிரில் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு மீன் வகை தான், மீன் என்னதான். சரிங்களா? சோ அதை நீங்க கொடுக்கும் போது என்ன ஆகும், அலர்ஜி வந்து இன்னும் நிறைய வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டு லெவல் அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு சீபக்ட்ரான் ஸ்பைருலினா கொடுக்கவே கூடாது. இது ரெண்டுத்திலயும் பொட்டாசியம் லெவல் அதிகமா இருக்கும். சோ அதனால இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும் தைராய்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீம் வந்து யார் எடுத்துக்க கூடாது அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஜென்ஸ்க்கு வந்து 3 months மேல எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லோ சுகர் லெவல் இருக்கு அப்படிங்கன்னா, அதாவது சக்கரை அளவு ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் கொடுக்க கூடாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருப்பாங்க, நீன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, வேற ஒருத்தங்க கிட்ட இருந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், அந்த மாதிரி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு ஒரு 6 மாசத்துக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா நீம் வந்து ரெஃபர் பண்ணவே கூடாது. சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு மெடிசன்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்ட்டு எடுத்துட்டு இருப்பாங்க, குறிப்பிட்ட ஒரு நாட்கள்ல எடுத்துட்டு இருப்பாங்க. அதுல வந்து பிரச்சனை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீம் வந்து இமீடியட்டா நடக்கும் ரியாக்ஷன்ஸ், நீம் பொறுத்த வரைக்கும் வேப்பல. கரெக்டுங்களா? அப்போ நம்ம இதை கொடுக்குறோம்னா அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ்ல எந்த ஒரு அட்வர்ஸ் ரியாக்ஷனும் பிரச்சனையோ ரிசல்ட் வர இடத்துல வராம போயிடக்கூடாது இல்லையா? சோ அதனால நீம் அப்படிங்கறது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுக்கு கொடுக்க கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பூச்சி மாத்திரை 6 மாசத்துக்கு ஒரு தடவை எடுத்துப்போம் இல்லையா, அதுக்கு பதிலா நீம் எடுத்துக்கலாம். சரிங்களா? நீமும் பாத்தீங்கன்னா பூச்சி மாத்திரை வகை மாதிரி தான். சரிங்களா? நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வயிற்றுல புழு இருக்கிறது, வயிற்றுக்குள்ள இருக்கிற பூச்சிகள் எல்லாம் மோஷன் வழியா வெளியில வந்துடும். ஒரு 1 day எடுத்துக்கிட்டாலே போதும், நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாக்ஸ் ஆயில் யார் எடுத்துக்க கூடாதுன்னா, சிலவங்களுக்கு வந்து ப்ரீ பிளான்ட் சர்ஜரி, இந்த நாள்ல நம்ம வந்து
சர்ஜரி பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. எலெக்டிவ் சர்ஜரியா இருக்கும். டேட் வந்து 1 மாசத்துக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, இந்த டேட்ல இவங்களுக்குன்ட்டு. அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு ஃபிளாக்ஸ் ஆயில் கொடுக்க கூடாது. ஏன்னா பிளட் கிளாட்டிங்கை வந்து டிக்ரீஸ் பண்ணிடும். ரத்தம் வந்து வெளில சர்ஜரி பண்ண போய்கிட்டே இருக்கும், ரொம்பவே நிக்காது. சரிங்களா? சோ அதனால நம்ம வந்து பிளாக்ஸ் ஆயில் அப்படிங்கறத கொடுக்க கூடாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நோனி ஹைப்பர் கெலீமியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. பொட்டாசியம் லெவல் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற கண்டிஷன் பேரு ஹைப்பர் கெலீமியா. அவங்களுக்கு வந்து நோனி சப்ளிமெண்ட் கொடுக்க கூடாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்யூட் லிவர் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. சரிங்களா? இந்த நோய்கள் பேர் வந்து இந்த பேர்கள் இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க. இந்த பிரச்சனை நீங்க பாக்குறீங்களா, இந்த சப்ளிமெண்ட்டை கண்ணு மட்டும் இல்லங்க எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத நீங்க சொல்லிடுங்க பெஸ்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த வேகன் டயட் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறவங்க, கம்ப்ளீட்டா வெஜ் தாங்க அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேகன் டயட் இருக்கவங்க மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்க மாட்டாங்க. அதுவும் கொலஸ்ட்ரம் அப்படிங்கிறது மாட்டோட சீம்பால். இப்போ அதெல்லாம் வந்து அந்த குட்டிக்கு தான் போய் சேரணும், பசுவோட அந்த கன்றுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தாட் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்க வேண்டாம், பிடிக்காது அவங்களுக்கு. சரிங்களா? சோ பெட்டர் அவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேனோடர்மா பாத்தீங்கன்னா லோ பிளேட்லெட் கவுண்ட் கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கேனோடர்மா வந்து கொடுக்க கூடாது. ஏன்னா இருக்கிற லெவல் இன்னுமே கம்மி பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குர்குமின் பிளஸ், இது பாத்தீங்கன்னா பிளட் தின்னர் அப்படின்ட்டு ஒரு அவங்க உடம்புல பாத்தீங்கன்னா ரத்தம் அடிபட்டுருச்சுன்னா போய்கிட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது, அந்த மாதிரி பிரச்சனை. சரிங்களா? அவங்க வந்து வார்ஃபேரின் அந்த மாதிரி மெடிசன் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ட்ரக்ஸ் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? சோ குர்குமின் பிளஸ் அப்படிங்கறத அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க அயன் எடுத்துக்கும் போது குர்குமின் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? அயன் சப்ளிமெண்ட் எடுத்துக்கும் போது குர்குமின் அப்படிங்கறது ஒரு மஞ்சள், அதுக்கு வேற ஆக்ஷன், இதுக்கு வேற ஆக்ஷன். சரிங்களா? சோ அதனால இது ரெண்டுமே சேர்த்து நம்ம எடுத்துக்க வேணாம். யூஸ்வலா எடுத்தது கிடையாது, எடுத்துக்காம இருக்கிறது நல்லது. அப்புறம் ரொம்ப நாளைக்கு குர்குமின் பிளஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டொமக்ல வந்து அல்சர் வரும். சோ ரொம்ப நாளைக்கு எடுக்க வேண்டாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு 6 months எடுத்துக்கோங்க, ஒரு 1 year ரேர் தாங்க, அதுக்குன்னு யாரும் பயப்பட வேணாம். நான் வந்து இத்தனை மாசமா எடுத்துட்டு இருக்கேன், இப்போ ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறவங்க எடுத்துக்கோங்க, ஒன்னும் அதுக்கு பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் சும்மா எடுக்கிறேன் அப்படின்னு எடுப்பீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நான் இப்ப சொல்றேன். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்காக எடுத்துக்கிறேன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து அங்க நடந்துட்டு இருக்கு. அப்ப அது தேங்கி நிக்காது எந்த இடத்துலயுமே, அது பாட்டுக்கு ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனா இப்போ மத்த எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னும் போது அந்த சத்துக்கள் உடம்புல தேங்கி நிற்கும். பிரச்சனை வரும்போது தான் அதோட வேலையை அது செய்யும். அப்ப அந்த மாதிரி பட்சத்துல நம்மளுக்கு அல்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த நோட். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி இருக்கு அப்படிங்கிறவங்க, அதாவது ரொம்ப நாள் குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் குர்குமின் பிளஸ் அப்படிங்கிறத கொடுக்க கூடாது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்ஆர்ஜினின் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து இப்போ ரீசெண்டா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு, அதாவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஆனா எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்லயுமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம எந்த காரணத்தை கொண்டும் நம்ம இமீடியட்டா ஓகே என்னோட சப்ளிமெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்காதீங்க. ஏன்னா ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு நோய் கொல்லி, அது எப்ப வேணாலும் அவங்களுக்கு வரலாம், எப்படி வேணாலும் போகலாம். அதுக்கான மெடிசன்ஸ் அப்படிங்கறத அவங்க கண்டிப்பா அலோபதிக்ல எடுத்துதான் ஆகணும். அதை தவிர்த்துட்டு நான் சப்ளிமெண்ட் கொடுக்குறேன் அவங்களுக்கு சரியாகட்டும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே மைண்ட்ல வச்சுக்காதீங்க. முக்கியமா வந்து எல்ஆர்ஜினின். சரிங்களா? ஏன்னா டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு விஷயம், கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் எல்ஆர்ஜினின் கொடுக்க கூடாது. ஏன்னா பொட்டாசியம் லெவல், பொட்டாசியம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பிரச்சனையானதுங்க. கம்மியானாலும் பிரச்சனை, அதிகமானாலும் பிரச்சனை. அதோட லெவலை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுவோம். அதனாலதான் ஒவ்வொரு சப்ளிமெண்ட்லயுமே அந்த கண்டென்ட் வந்து இருக்கிறதுனால நம்ம பார்த்து அதை வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோஎன்சைம் Q10, இதுவும் பாத்தீங்கன்னா பிளட் தின்னர், ஆன்டி கோஆகுலன்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, ரத்தம் வந்து அவங்களுக்கு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும், ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அந்த லேயர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகாது, அதுதான் வந்து பிளட் தின்னர். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா அடிப்பட்டா ரத்தம் போய்கிட்டே இருக்கும். சோ என்ன ஆகும், ரத்தம் வெளில போயிட்டே இருந்தா அப்படியே வந்து மயங்கி விழுந்துருவாங்க. அப்புறம் பிளட் டிரான்ஸ்யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு, அந்த ஒரு கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. சரிங்களா? அவங்க ரத்தம் வந்து அப்படியே தண்ணி மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? சோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கோஎன்சைம் Q10 அப்படிங்கிறது ரெஃபர் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டீடாக்சிபிகேஷன் ஃபுட் பேட்ச் பாத்தீங்கன்னா பாதத்துல ஒட்டுறது. சரிங்களா? அப்போ அது ஒட்டும் போது பாதத்துல அடிபட்டிருக்கு, சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெடிப்பே ரொம்ப பெருசா இருக்கும், அந்த மாதிரி அதிகமான வெடிப்பு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் ரெஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த டாக்ஸின் ரிமூவ் பண்றது அன்வான்டா நல்ல நல்ல விஷயங்களும் நம்ம பாடியில இருந்து வெளில வந்துடக்கூடாது. ஓப்பனா ஊண்டு இருக்கு அப்படின்னா காலில் ஒட்டவே ஒட்டாதீங்க. அது நல்லா நம்மளுடைய ஃபுட் கிரீம் இருக்கு கரெக்டுங்களா, அதெல்லாம் அப்ளை பண்ணி அந்த ஊன்ஸ் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா, நல்லா சரியானதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, ஃபுட் பேட்ச் அப்படிங்கறத அப்ளை பண்ணுங்க. சோ ஃபுட் பேட்ச் யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 2 சைக்கிள் யூஸ் பண்ணலாம்.
பிளாக்காவே வருது அப்படின்னாலும் தொடர்ந்து நம்ம ஒரு மாசத்துக்கு 4 வாரமும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? ஒரு மாசத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணுங்க. திரும்ப அடுத்த மாசம் யூஸ் பண்ணுங்க. நமக்கு தான் 12 மாசம் இருக்கு இல்லையா? சோ 2 சைக்கிள், ஒரு சைக்கிள் 5 நாளைக்கு வரும். சோ ஒரு மாசத்துக்கு 2 சைக்கிள் யூஸ் பண்றது பெஸ்ட். சரிங்களா? சோ அதே மாதிரி கிரேன்பெரியும் பிளட் தின்னர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பஞ்ச் துளசி. சரிங்களா? பஞ்ச் துளசியும் பாத்தீங்கன்னா நிறைய எடுத்துக்கும் போது நம்ம வந்து துளசி டிராப்ஸை ரொம்ப எடுத்துக்க போறது கிடையாது. சளி இருக்கும் போது தான் யூஸ் பண்ணுவோம். அதுவே துளசியை வந்து ரொம்ப அந்த இலைகளை வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா மேல் இன்ஃபர்டிலிட்டி வரும். நீ மாதிரி தான் துளசியும். சரிங்களா? சோ அதுல வந்து கவனமா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிஎம்டி. சோ சிஎம்டின்றது ஒரு நம்மளுடைய ப்ராடக்ட், கான்சென்ட்ரேட்டட் மினரல் டிராப்ஸ். சோ கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஏன்னா கிட்னிலையும் லிவர்லயும் பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்டஸ் எல்லாம் எடுப்பாங்க. நீங்க டெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுல பிலிரூபின் எடுப்பாங்க, அதுல சோடியம், பொட்டாசியம், குளோரைடு, அந்த மாதிரி கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னே ஒரு செட் இருக்கு. சரிங்களா? சோ அந்த லெவல்ஸ் வந்து அதிகப்படுத்திடும். இதுல ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 82+ எலிமெண்ட்ஸ் இருக்கு. கரெக்டுங்களா? சிஎம்டில. அப்போ அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது அதை நம்ம அதிகமா எடுத்துக்கும் போது ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே எனக்கு இல்ல அப்படின்னா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போது மட்டும் இது ரெஃபர் பண்ணாம இருக்கிறது பெஸ்ட். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோ கொலாஜன். கொலாஜன் யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னா ஃபிஷ் வந்து எடுத்துக்க மாட்டேன், அப்புறம் எக், சரிங்களா, முட்டை எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு, ஹலால் டயட் இருக்கிறவங்களுக்கும் கொலாஜின் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து கொடுக்கவே கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டயரியா போயிட்டு இருக்கு, டயரியா அடிக்கடி வந்து டயரியா வரும், இல்ல சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா சாப்பிட்டு 5 நிமிஷத்துல ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு விட்டமின் சி கொடுக்கவே கூடாது. சரிங்களா? சோ அதுல வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விட்டமின் டி. லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு விட்டமின் டில பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சப்லிங்குவல் ஸ்ப்ரே இருக்கு. கரெக்டுங்களா? அதுவுமே நம்ம வந்து ரெஃபர் பண்ணக்கூடாது. சோ விட்டமின் B12 பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெட் பிளட் செல் பிரச்சனை எல்லாத்துக்குமே கொடுக்கலாம், எக்ஸப்ட் பெர்னிஷியஸ் அனீமியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல மட்டும். ஏன் அப்படின்னா B12 பாடியில அப்சர்வ் பண்ணவே விடாது அந்த நோய் இருக்கும் போது. சோ அதை நம்ம எடுத்துக்கிறது வேஸ்ட். சரிங்களா? சோ பெர்னிஷியஸ் அனீமியா அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து விட்டமின் B12 சப்லிங்குவல் ஸ்ப்ரே வந்து எடுத்துக்கவே அலோவ் பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்டி விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கிட்ட கம்மிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காம்பியோட்டிக்ஸ், ஸ்பைருலினா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மல்டி விட்டமின் ஸ்ப்ரே இருக்கு. இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டி அடிக்ஷன் சென்டர்ல தெரபிஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, அதாவது ஹெவியா ஸ்மோக் பண்ணுவாங்க, ரொம்ப ஆல்கஹாலிக்கா இருப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு மல்டி விட்டமின்ஸ் கொடுக்காதீங்க. அதாவது ஆல்ரெடி அவங்க ஏதாவது ஒரு மெடிசின்ஸ்ல இருப்பாங்க, ரொம்ப வருஷமா எடுக்கிறாங்க, அவங்க கவுன்சிலிங்ல இருப்பாங்க, டி அடிக்ஷன் சென்டர்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? சோ ஒரு 6 மந்த் தான் இருக்கு அவங்க அந்த டி அடிக்ஷன் சென்டர்ல இருந்து வந்து 6 மாசம் தான் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மல்டி விட்டமின்ஸ் ரிலேட்டடா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே கொடுக்காம இருக்கிறது நல்லது. சரிங்களா? நீங்க வந்து ஒரு ஹிஸ்டரி கலெக்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு சப்ளிமெண்ட் ரெஃபர் பண்றதுக்காக ஒரு ஹிஸ்டரி கலெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன நோய் இருக்கு, என்ன சிம்டம்ஸ் இருக்கு, இதுக்கு முன்னாடி என்ன சர்ஜரி பண்ணிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி ஏதாவது மெடிசன் அலர்ஜிக்கா இருக்கா, இல்லைன்னா நீங்க வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, இந்த மாதிரிலாம் ப்ராப்பரான கலெக்ஷன் பண்ணிட்டு நம்ம ப்ராப்பரான ஒரு சப்ளிமெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணும்போது அது ஒரு 3 to 6 months தெளிவா நம்ம கண்டினியூஸா ஒரு நாளும் கேப் விடாம எடுக்கும் போது பெஸ்டான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய நீங்க சொல்ல போற ஒரு சப்ளிமெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணும்போது ப்ராப்பரா ரெஃபர் பண்ணுங்க. சோ என்னோட சைட்ல இருந்து ஸ்பீச்சை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஏஞ்சல் மேடம். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. எல்லா ப்ராடக்ட்ஸை பத்தியுமே அவ்வளோ அற்புதமா எதுக்கு வந்து எது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப இந்த ட்ரைனிங் வந்து எல்லாருமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் லிங்க் வாங்கி வச்சுக்கோங்க. ஹெல்த் சப்ளிமெண்ட் ரிலேட்டடா இந்த வீடியோவை பர்டிகுலரா நீங்க அடிக்கடி பார்க்கணும். பார்க்கும்போது தான் இந்த மாதிரி நுணுக்கமா ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீங்க சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப இதெல்லாமே அப்படியே வந்து நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. எழுதி செவுத்துல கூட எழுதி பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க. இதை வந்து அடிக்கடி நீங்க பார்த்தாதான் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பார்த்துக்கிட்டே இருந்தாதான் இதெல்லாம் அப்படியே சொல்லி சொல்லி பார்த்தாதான் இதை நீங்க வந்து எப்பயுமே மைண்ட்ல இருக்கும். அதனால வந்து இன்னைக்கான ட்ரைனிங் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ட்ரைனிங். நம்ம என்டையர் டீம் சார்பா நான் டைமண்ட் டைரக்டர் ஏஞ்சல் மேடம்க்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரைனிங்கோட ஃபீட்பேக் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. விஷ் யூ வெல்.